பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின தயவுகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே சத்தியங்களை நம்ம சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? கடந்த முறை மகிமையான அழைப்பும் அறியாமையின் அசட்டையும் பார்ப்போம். அதாவது தேவனுடைய அழைப்பை எப்படி ஒரு 3 பேர் அசட்டை செய்தார்கள். அழைப்பு என்பது, மகிமையான அழைப்பு என்பது, தேவனுடைய அழைப்பு என்பது ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய இருதயத்துல அவனை நினைத்து அவனை தெரிந்து கொள்வதுதான் அந்த மகிமையான அழைப்பு என்று கடந்த நாட்கள்ல பார்த்தோம். அப்படி தேவன் பிறப்பதற்கு முன்பதாக பெயர் சொல்லி அழைத்த ஒரு 3 பேரை பார்த்தோம். யாருங்க? இஸ்மவேல், சாலமோன், யோசியா. இந்த 3 பேரையும் தேவன் பிறப்பதற்கு முன்பதாக என்ன பண்ணாருங்க? பெயர் சொல்லி அழைத்தார். ஆனாலும் அந்த அழைப்பை அவர்கள் அசட்டை செய்ததை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிற காரியம் என்னவென்றால், இந்த மகிமையான அழைப்பை அறிந்து புரிந்து அதை இந்த உலகத்துல திறன்பட நிறைவேற்றின ஒரு 3 பேரை பார்க்க போறோம். இந்த 3 பேருடைய நடக்கைகள், அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய அழைப்புன்னா என்னன்றத அவங்களுடைய நடக்கையில பார்த்து நம்ம கத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயமும் அப்படியாக இதுதான் தேவனுடைய அழைப்பு என்பதற்கு ஒரு முன்மாதிரியான அழைப்பை, நடக்கையை நீங்க அந்த 3 பேர்கிட்ட பார்க்கலாம். அந்த 3 பேரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சோ முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய அழைப்பு அல்லது மகத்தான அழைப்பு என்பது நான் முன்னாடி சொன்னபடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நம்மை தேவன் தெரிந்து கொள்றது. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தேவன் எப்போதான் தெரிந்து கொண்டாருன்னு பார்த்தோம் கடந்த முறை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். எபேசியர் 1:4. தனக்கு முன்பாக அவர் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, நமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்போ இது சபையை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ உங்களையும் என்னையும் தேவன் எப்போது தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தமக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும். அப்படியே இன்றைக்கு உங்களை என்னையும் அழைத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். சோ இதெல்லாம் கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம். அதனால அழைப்பு ரொம்ப முக்கியம். அதுவும் தேவனுடைய அழைப்புன்னும் போது ஏதோ காதுல கேட்டு அதன்படி புரிதல் கிடையாது, நடக்கை. அது ஒரு நடக்கை. அந்த அடிப்படையில தான் இருக்கணும், இருக்குது. வேதமும் அதுதான் கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் பேதுரு சபைக்கு எழுதும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். எப்படி? ஜாக்கிரதையாய். அப்போ அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன பண்ணுமா? உறுதியாக்கும்படி. அந்த மூல மொழியில நீங்க அந்த வார்த்தை இந்த உறுதியாக்கும்படி அப்படின்னா என்னன்னா, அதை உள்வாங்கி அதன்படி நடப்பதில் ஜாக்கிரதையா இருன்றார். புரியுதுங்களா? அழைப்புனா என்னன்றதை அறிந்து அதை உள்வாங்கி அதன்படி நடப்பதற்கு ஜாக்கிரதையா இரு அப்படின்னு தான் பேதுரு சபைக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம பார்க்க முடியும். சரி, இன்றைக்கு தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் தேவனுடைய அழைப்பை எப்படி பாக்குதுன்னா, இவருக்கு அழைப்பு இருக்குதுங்க, இவருக்கு அழைப்பு இல்லைங்க. எதை வச்சு சொல்றாங்க? ஊழியம் செய்த வச்சு. ஊழியம் செய்யறவங்க தேவனால் அழைக்கப்பட்டவங்க, விசுவாசிகள் எல்லாம்
கேட்கறதுக்காக அழைக்கப்பட்டவங்க. அப்படி ஒரு கோட்பாடு இன்றைய கிறிஸ்தவத்துல உண்டு. ஆனா மெய்யான தேவனுடைய அழைப்புனா என்னன்றது அது நம்ம பார்க்க போற இந்த 3 பேருடைய அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய குணநலன்களை பார்த்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இவர்கள் தேவனால அழைக்கப்பட்டாங்க. பிறப்பதற்கு முன்பதாக இவருடைய பேரை தேவன் சொல்லிட்டார். பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய பேரை சொல்லி அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்கு அவங்க எப்படி பாத்திரவான்களா நடந்தாங்கன்றத பார்த்து அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு உள்வாங்கி நாமும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த அழைப்புக்குரிய சாராம்சம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினால் கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். முதலாவது காரியம், முதலாவது நபர், தேவனுடைய அழைப்பு என்றால் என்ன என்பதை இந்த உலகத்துல திறன்பட செய்து காண்பித்த முதலாவது நபர் ஏசாயா 45 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. இப்போ இங்க முதல் நபர் யாருங்க? கோரேஷ் என்கின்ற ராஜா. எந்த தேசத்து ராஜா அவரு? அதுதான் பைபிள் ஸ்டடி அடிக்கடி எடுத்தா கூட மறந்துடுறீங்க. எந்த தேசத்து ராஜா கோரேஷ்? பெர்ஷியா தேசம், மேதோ இல்ல, பெர்ஷியா தேசத்து ராஜா. அதாவது முதல் ராஜா தானியேல் கண்ட அந்த சொப்பனத்துல பார்த்தோமே, பொன் நிறமான அந்த பொன் தலை பாபிலோன் சாம்ராஜ்யம். 2வது வெள்ளியில 2 தோள்கள் மேதோ பர்ஷியா, 2 தேசங்கள். அதுல இந்த பர்ஷிய தேசத்து ராஜாவின் பெயர் தான் கோரேஷ். சரிங்களா? இப்போ இந்த கோரேஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக, கோரேஷ் பிறக்கிறதுக்கு 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வச்ச வசனம். அதை நீங்க கரெக்டா ஊர்ஜிதப்படுத்தணும்னா ஏசாயா 1:1 வாசிங்களேன். ஏசாயா 1:1. ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்கள் ஆகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். பாத்தீங்களா? இப்பொழுது எந்த காலத்துல அவர் எழுதினாரு? யூதேயா எருசலேம் ராஜாக்கள் இருக்கிற அந்த காலத்துலதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஆக்சுவலா அப்போ ரைட் பண்ண ஆரம்பிச்சவர் ஏசாயா தீர்க்கதரிசி. அப்படியே தேவனிடத்துல இருந்து பெற்ற அந்த தரிசனங்கள் எல்லாம் அவர் அப்படியே எழுதினவர். 38ஆம் அதிகாரம் வரைக்கும் ராஜாக்களுடைய காலம் இருந்தது. 38க்கு அப்புறம் 39ஆம் அதிகாரத்துல இருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பாபிலோனிய சாம்ராஜ்யம் இவங்களை ராஜாக்களால என்ன பண்ணிடுச்சுங்க, எருசலேம் யூதேயால இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சு அவங்களை அடிமையா மாத்திட்டாங்க. இப்போ இந்த பெர்ஷியா ராஜா கோரேஷ் எப்போ வந்தா பாபிலோன் ராஜாக்கு நெக்ஸ்ட். அப்போ பாபிலோன் ராஜ்யத்துக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த பெர்ஷிய ராஜ்யத்துக்குரிய ராஜாவை ராஜாக்கள் காலத்துல அடிமை ஆகாத இஸ்ரவேலர்கள் ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஏசாயா சொல்லி இருக்கிறார்னா ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கோரேஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இந்த கோரேஷை கொளுத்தி பார்த்திருக்கிறார். அப்ப பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்க இந்த கோரேஷ்க்கு. வேற எந்த ராஜாக்கும் அப்படி தேவன் ஒரு அழைப்பை கொடுக்கல. யோசியாவுக்கு கொடுத்தாரு, ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, கடந்த முறை பார்த்தோம் இல்லையா? ஆனா இவர் பாருங்க அதை கரெக்டா அதை தக்க வைத்துக் கொண்டுகிறார். சோ 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து சொல்லி இருக்கிறார். இவரை குறித்து இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 45 3, 4, 5 வாசிங்களேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
நானே என்று நீ அறியும்படிக்கு, பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் கொடுப்பேன். ஆக்சுவலா எல்லாரும் நம்ம புது வருஷத்துல எல்லாரும் இதான் எடுப்போம் இல்ல, நிறைய சபைகள்ல ஒரு கோல்டன் வேர்ட்ஸா இதான் எடுப்போம். ஆனா இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? கோரேஷுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரா? அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆமென். வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமென். அப்போ இந்த கோரேஷ பிறக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அழைத்து எப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களெல்லாம் கொடுத்துருக்கிறார். அவரை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணி இருக்கிறாருன்னா, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஷ். ஆக்சுவலா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் ராஜாவை தேவன் விருப்பப்பட்டு அபிஷேகம் பண்ண ராஜா யாரு? சவுல் ராஜா. தேவன் விருப்பப்பட்டு சவுல் வேணும்னு கேட்டாங்க ஜனங்க. அவரு ஆகிட்டு வெயிட்டு நல்லா இருக்கும், சரி சாமியால் அனுப்பி என்ன பண்ணாரு, போய் பண்ணுப்பா அப்படின்ட்டாரு. தேவனுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு இல்லையா, என்னை தள்ளி அவர்கள் என்ன கேட்கிறாங்க? ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. சோ இப்ப தேவன் இறுதியில் விருப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யாருன்னா தாவீது. அடுத்தது யாருன்னா கோரேஷ். புரியுதுங்களா? மூன்றாவது ராஜாதி ராஜா யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஜார்கன்ல அந்த சஸ்டைன்ல பாத்தீங்கன்னா இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் இருக்குது. கோரேஷ மட்டும் நம்ம செப்பரேட்டா பார்க்கணும். அதே மாதிரி சித்தமானா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோரேஷ் என்ன சொல்றாருன்னா, நான் அபிஷேகம் பண்ணின. அப்போ தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் என்னவென்றால், இந்த கோரேஷ் கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய அபிஷேகத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டவன். தன் அபிஷேகத்தை அறிந்து செயல்படுகிறவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். புரியுதுங்களா? தன்னுடைய அபிஷேகத்தை அறிந்து செயல்படுகிறவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். இந்த அபிஷேகத்தின் செயல்பாடு இருக்குது பாருங்க, அதுதான் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான். தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு அபிஷேகம் பண்ணின கோரேஷன் மாத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. 44:28 இன்னொரு விஷயம் சொல்றாரு பாருங்க. கோரேஷை குறித்து அவன் என் மேய்ப்பன். என்னவோ? அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி ரெண்டு விஷயம் வருதுங்களா? ஒண்ணு எருசலேமை நோக்கி என்ன சொல்றாரு? கட்டப்படு, நீ கட்டப்படு. தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படு. புரியுதுங்களா? எருசலேமை நோக்கி கட்டப்படுறாரு. தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படுகிற ரெண்டு விஷயத்த இவரு சொல்லுவாருன்னு சொல்றாங்க. அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிற தேவனுக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான். அப்போ தேவன் பாருங்க, இவர் இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு, என் மேய்ப்பன். யார? கோரேஷ். என் மேய்ப்பன். இவன் எருசலேமை பார்த்து கட்டப்படு என்றும் தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படுன்னு சொல்லுவான். எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். தன்னுடைய இருதயத்தை தெளிவா காமிச்சிட்டாரு. இந்த கோரேஷ் யாருன்னா புறஜாதியார், யூதன் அல்ல. இவர் புறஜாதியார். ஆனா புறஜாதியா இருக்கிற இந்த ராஜாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த அழைப்பு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு. கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா வரலாறு எடுத்து பார்க்கும்போது இந்த கோரேஷ குறித்து வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், புதுசாலாம் நான் கொண்டு வரல. அவருடைய அப்பா பெயர் பார்த்தீங்கன்னா கம்பீசஸ். கோரேஷுடைய அப்பா பெயர் கம்பீசஸ். இவர் வந்து இந்த பெர்ஷிய தேசத்துல ஒரு சிற்றரசன், ஒரு சின்ன ராஜா, பெரிய ஆளெல்லாம் கிடையாது.
தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரு? எருசலேமை பார்த்து கட்டப்படும் என்று, தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு கடுகளவும் கோரேஷனுடைய நாட்கள்ல நடக்கல. ஐ மீன், அவர் பிறந்த போது எதுவுமே நடக்கல. அவருடைய குடும்ப வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கும் கோரேஷனுடைய வாழ்க்கை முறைமைக்கும் செட்டே ஆகல வரலாறுல எடுத்து பார்த்தா. ஏன்னா இவர் ஒரு சிற்றரசன். இந்த கம்பீசஸ் என்ற கோரேஷுடைய அப்பா ஒரு சின்ன ஒரு ராஜா. இவரு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணார். அந்த பெண் யாருன்னா மண்டோனா. அவங்க பேரு மண்டோனா இல்ல, மண்டோனா. இந்த மண்டோனா யாருடைய மகள்னா மேதிய, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மேதிய பெர்ஷிய தேசம். அதுல இந்த மேதிய தேசம் சர்வாதிகாரம் படிச்ச தேசம். இந்த மேதிய தேசத்து பேரரசனுடைய மகள். எப்படி கனெக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். ஒரு சின்ன சிற்றரசன், பர்ஷிய தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிற்றரசனுடைய மகன் தான் கோரேஷ். ஐ மீன் அந்த வம்சத்துல வர என்ன போய் லிங்க் பண்றாரு அவருடைய மனைவிய மேதிய தேசத்து ராணி, ஐ மீன் இளவரசி, அந்த ராஜாவுடைய மகளை இந்த சிற்றரசன் திருமணம் செய்கிறார். திருமணம் செஞ்சவன என்ன ஆயிடுச்சுன்னா மேதியோ பர்ஷியா தேசம் ரெண்டும் ஒன்னாச்சு. இந்த ரெண்டு தேசமும் ஒன்னாச்சு. ஆக்சுவலா ரெண்டு பேருக்கும் என்ன ஆகாது, செட்டே ஆகாது. அவ்வளவு பெரிய தேசம். ஆனா இவரு இந்த பர்ஷிய தேசத்து ராஜா இன்னொருத்தர் இருக்கிறாரு. ஆனா இவர் யாருன்னா இந்த கம்பீசஸ்ன்றவரு, கோரேஷோட அப்பா யாருன்னா ஒரு சின்ன ராஜா. எப்படி இந்திய தேசத்துக்கு மோடி இருக்கிறாரோ, சென்னை பட்டணத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரோ, அந்த மாதிரி இவரு சின்ன ஆளு. இவரு தேசத்துக்கே ராஜான்னு சொல்ல முடியாது. ஆனா தேவன் என்ன பண்ணார்னா இன்னொரு மகா பெரிய தேசத்தினுடைய ராஜாவினுடைய மகளை இவர் திருமணம் செய்ய முற்படுறாரு. அது ரெண்டு பேரும் அவங்க இணைகிறாங்க. இவர்களுக்கு பிறந்த மகன் தான் கோரேஷ். கோரேஷ் அப்படின்னா பர்ஷிய மொழியில சூரியன் அர்த்தம். கோரேஷ்னா என்ன அர்த்தம்? சூரியன் அர்த்தம். இப்போ இவர்களுக்கு திருமணமாகி இவர்களுக்கு பிறக்கிற குழந்தை பிறந்தா அவன் வளர்றான். அவன் வளரும் போது அந்த பட்டத்து ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. யாருக்கு? கோரேஷுக்கு கிடையாது. ஆனா கோரேஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு போராளி, நல்ல போர் யுத்தங்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வீரன் எல்லாம் இருக்குது. ஆனா ஸ்டேட்டஸ் இல்லை. ஆனா இவருடைய வீரத்தை பார்த்து அந்த பர்ஷிய தேசத்து ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ராஜ்யத்துக்கு நீ தகுதியானவனா இரு, ஆனா ஒரு காரியத்தை செய்யணும், பாபிலோனை நம்ம வீழ்த்தணும். எதை வீழ்த்தணும்? அப்ப யார் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தா? பாபிலோன். நெபுகாத்நேசர் எவ்வளவு பெரிய ராஜா. அவர் இறந்த பிறகு அவருடைய காலத்துல வந்த அந்த ராஜாக்கள் பாபிலோன் சர்வாதிகாரம் படிச்ச நாடு. இப்போ கோரேஷுக்கு ஒரு டாஸ்க் கிடைக்குது. இந்த யுத்தத்துல நீ ஜெயித்தா ராஜ்யத்தை நாங்க என்ன பண்றோம், பர்ஷிய தேசத்து ராஜ்யத்தை உனக்கு தரோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா மேதோ பர்ஷியா ரெண்டு தேசமும் பாபிலோன் என்கின்ற சர்வாதிகாரம் படைத்த தேசத்துல போகுது. அதுல முந்தி அடிச்சு எல்லாரையும் வீழ்த்தினவர் யாருன்னா கோரேஷ். இந்த கோரேஷ் இந்த காரியம் எல்லாம் அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் நான் இதெல்லாம் வசனம் காட்டுறேன். முந்தி அடிச்சு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து, யார் பாபிலோனை வீழ்த்தினா பர்ஷிய தேசத்து ராஜாவா மேதிய தேசத்து ராஜாவான்னு ஜனங்களை கேட்டா, ஜனங்கள் பர்ஷிய தேசத்து ராஜா கோரேஷ் தான் அடிச்சாருன்னு சொல்ற அளவுக்கு அவர் முந்தி போய் என்ன பண்ணிருக்கிறாரு, அடிச்சாரு. இப்போ பர்ஷிய தேசத்து ராஜாவாக கோரேஷ் ஆயிட்டாரு. இதுவரைக்கும் தேவனுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. இது வரைக்கும் ராஜாவாயிட்டாரு, எந்த தொடர்பும் இல்லை. ஆனா இவர் பட்டத்துல அமரும் பொழுது இவர் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினார். அந்த பெண்ணோட பெயர் கசானா. கசானான்ற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினாங்க. அந்த பெண் யெகோவாவை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண். யெகோவா தேவனை கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பெண். அந்த பெண் கோரேஷின் இடத்துல சொல்றாங்க, நீ இவ்வளவு பெரிய வல்லமையா இவ்வளவு பெரிய சர்வாதிகாரம் படிச்சது வந்ததுக்கு காரணம் இந்த தேவன். இந்த தேவன் எங்களுடைய வேதத்துல உண்மை குறித்து எழுதியிருக்கிறாருன்னு ஏசாயா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட வசனத்தை 150 ஆண்டுகளுக்கு பிறகு கசானா என்பவள் கோரேஷுக்கு காண்பித்தாள். அந்த வசனத்தை பார்த்த உடனே, அந்த வாக்கியத்தை பார்த்த உடனே கோரேஷ் அப்படியே இறங்கிட்டார். இந்த தெய்வத்தை என்ன பண்ணிட்டாரு, ஏற்றுக்கொண்டார். இப்போ உலகத்தையே ஆளக்கூடிய தேசம் எதுனா மேதோ பர்ஷியா தேசம். இப்போ கோரேஷ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறார். என்ன மாதிரி டிக்ளரேஷன்னா, அது வாசிங்களா, எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
1-3 எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கும் போது கவனித்து கேளுங்கள். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி, எரேமியாவின் வாயிலே கர்த்தர் சொன்ன வாக்கு நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷுடைய முதலாம் வருஷத்திலே பாத்தீங்களா, இப்ப அவர் ராஜாவாயி ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் உட்கார்ந்து அந்த முதலாம் வருஷத்துல என்ன பண்றாரு அவரா? கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்னாச்சுங்க? கர்த்தர் என்ன பண்ணாராம்? இந்த ராஜாவோட கோரேஷோட ஆவிய எப்படி ஏவப்பட்டது? யார் ஏவினா? கர்த்தர். மனைவி கசானா என்ன பண்ணி இருக்கிறா? நீ இவ்வளவு பெரிய ராஜ்யத்துல இருக்கிறன்னு நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. உன்னை குறிச்சு இந்த தேவன் முன்னாடியே சொல்லிட்டாரு. உன்னை குறித்து நோக்கம் இருக்குது, உனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, எல்லாத்தையும் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி காமிச்சோன்னா அவனுடைய ஆவியே ஏவினபடியினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. யார் தந்தாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு அந்நிய தேசத்து ராஜா சொல்றாரு, பரலோகத்து தேவன் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? எனக்கு தந்தருளி. எவ்வளவு பெரிய ஒரு தாழ்மை பாருங்க. இதுதாங்க அழைப்பினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம். அவன் தேவனால் அழைக்கப்பட்டார்ன்றது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவனுக்குள்ள வந்த அந்த தாழ்மை என்னன்னா, இவ்வளவு ராஜ்யத்தை நான் எல்லாம் ஜெயித்தேன், ஆனா இதெல்லாம் யார் எனக்கு கொடுத்தான்னா பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன். ஆமென். எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை பாருங்க. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி, இப்ப வந்துச்சுங்களா, எருசலேமிலே ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எனக்கு யார் கட்டளையிட்டிருக்கிறார்? கோரேஷ் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. அவருடைய டிக்ளரேஷனை அப்படியே எழுதி வச்சிருக்கிறாங்க எஸ்ரா. இதே நீங்க 2 நாளாகமத்துல கூட 36ஆம் அதிகாரத்துல இதை பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் கடைசி அதிகாரத்துல இதை பார்க்கலாம். அவர் டிக்ளரேஷன் எல்லாமே பதிவாயிருக்குது. கிறிஸ்தவர்களுடைய அந்த வேதத்துல அந்த எல்லா காரியங்களும் பதிவாயிருக்குது. கர்த்தர் எனக்கு கட்டும்படி என்ன பண்ணாராம்? சொன்னார், கட்டளையிட்டார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ, என்ன கேட்கிறாரு பாத்தீங்களா? ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ. எவன்னா யார சொல்றாரு? அப்ப இந்த ஆலயம் கட்டுறவன் எத்தனை பேர் உள்ள இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எவன் உள்ள இருக்கிறீங்களோ அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். எப்படிப்பட்ட ஒரு அறிக்கை பாருங்க. அப்போ தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்றத வார்த்தையில பார்த்து உள்வாங்கி கீழ்ப்படிந்தவர் தான் கோரேஷ். ஏன்னா நான் அபிஷேகம் பண்ணின கோரேஷ் என்ற அந்த வார்த்தையை பார்க்கும்போது கோரேஷுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன குறிச்சு இந்த தேவன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவர் தான்பா கொடுத்தது. இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளை பிறப்பிக்கும்படி அவர் தான் சொன்னது. அதான் முன்னாடியே பார்த்தோம். ஆலயம் அஸ்திபாரம் போடும்படி, எருசலேம் கட்டும்படி காரியத்தை செய்ய. நீங்க தொடர்ந்து அதுல வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆலய கட்டுமான பணிக்குரிய எல்லா உபகரணங்களையும் எல்லா செலவுகளையும் அவர் தான் பார்த்தார். ஒரு அந்நிய தேசத்து ராஜா அவர் தான் பார்த்தார். 2ஆம் தேவாலயத்தை கட்டினது கோரேஷ். சரித்திரத்துல இடம். ஆக்சுவலா அதை அழிக்கிறதுக்கு இப்ப கூட யூதர்கள் ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஒரு அந்நிய தேசத்து ராஜா எப்படி 2ஆம் ஆலயத்தை இது பண்ணணும்னு சொல்லிட்டு இதை அழிக்கிறதுக்கு தான் 3ஆவது ஆலயத்தை இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அதையே ஃபோர்ஸ் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா சரித்திரம் சொல்லுது 2ஆம் தேவாலயத்தை கட்டினது யாரு? கோரேஷ். அதுக்கப்புறம் ஏரோது, அதுக்கப்புறம் எஸ்ராவின் நாட்கள் அந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரெனோவேட் பண்ணாங்க. நெகமியாலாம் ரெனோவேட் பண்ணாங்க, அலங்கத்தை கட்டினாங்க, அந்த மாதிரி விஷயங்க. ஆனா தேவாலயத்தை அஸ்திபாரம் போட்டு சாலமோனுக்கு அப்புறம் போட்டது கோரேஷ். சரி, இப்போ இந்த காரியம் தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? அது மகத்துவம் உள்ள அழைப்பு. பிறக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறாரு. பெயர் சொல்லி அழைத்த முதல் நம்ம பார்க்கிற இந்த நபர் கோரேஷ். அபிஷேகத்தின் நோக்கத்தை அறிந்து ஆலயத்தை கட்டினார். அபிஷேகத்தின் நோக்கத்தை அறிந்து ஆலயத்தை கட்டினார், அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். நல்லதுங்களா? அப்ப தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா,
அபிஷேகத்தை நாம் அறிந்து கொண்டு ஆலயத்தை கட்டணும் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அபிஷேகம் என்றால் என்ன நமக்கு தெரியும். 1 யோவான்ல பார்க்கிறோம். சத்தியம்தான் அந்த அபிஷேகம்ன்றத குறித்து நம்ம பார்த்திருக்கோம். சரி, இப்ப இந்த கோரேஷ் கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய காரியம், கேள்விப்பட்ட உடனே தன்னை தாழ்த்தினார், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார், 3வது செயலாக்கம் செய்தார், ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்களேன்? அபிஷேகம். வாசிங்க 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 1:21. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எத்தனை பேர் ஆமென்? ஆமென். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. மறுபடியும் சொல்லுங்க. நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. தேவனே நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? அபிஷேகம். இப்ப கோரேஷ் அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே கோரேஷ் எப்படி செயல்பட்டாரு புரியுதுங்களா? கீழ்ப்படிந்து அபிஷேகத்தை அறிந்து ஆலயத்தை கட்டினார். இப்போ நம்ம கேள்வி போடுறோம், நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆகலாம் நம்மளும் என்ன பண்ணோம்? ஆலயத்தை கட்டணும். எந்த ஆலயம்? இந்த சரீரமாகிய ஆலயம், தேவன் வாசம் செய்கிற இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டி என்ன பண்ணாங்க? எழுப்பணும், மற்றவர்களையும் எழுப்பணும். அபிஷேகத்தின் நோக்கத்தை அறிந்து செயல்பட்டவர் கோரேஷ். தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது? அபிஷேகத்தை அறிந்து செயல்படுவது தேவனுடைய அழைப்பு. 2வது ஏன்னா இன்றைக்கு ஜெனரலா இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, போதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், கேட்கறதுக்கு ஒரு கூட்டம். ஆனா தேவன் அபிஷேகம் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்கிறாரு? ஆலயம் கட்டப்படணும்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம். கோரேஷை பார்த்தோமே, அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன். அப்போ அழைப்பு பெற்ற எல்லாருமே என்னவா இருக்கிறோம் சொல்லுங்க? மேய்ப்பனா இருக்கிறோம். மேய்ப்பனா இருக்கிறோம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? மந்தை இருக்குது. அதுல முதல் மந்தை உங்க குடும்பம், புரியுதுங்களா? முதல் மந்தை உங்க குடும்பம். 2வது உங்க சுத்தி இருக்கிறவங்க, உங்க சொந்த பந்தம், எல்லாமே என்னதுதான்? தேவனுடைய மந்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 5:2. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து விளங்குதுங்களா? அப்போ நமக்குன்னு ஒரு மந்தை இருக்குது. அந்த மந்தையை நம்ம என்ன பண்ணோம்? மேய்க்கணும், ஆலயமா மாத்தணும், அபிஷேகத்தை அறியணும். சத்தியத்துவம் என்கின்ற அபிஷேகத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். இன்னைக்கு உலகம் வேற வேற மாதிரி எல்லாம் காமிச்சிடுச்சு. ஆனா உங்களையும் என்னையும் வார்த்தை மூலமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை புரிந்து அதன் அடிப்படையில ஆலயம் கட்டும்படியாக செயல்பாடு நமக்குள்ள வருது தான். கோரேஷ் எப்படி பயன்படுத்திக்கிட்டாரோ அதே மாதிரி நம்மளும் முன் உதாரணமா என்ன பண்ணணும்? அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பணும். 2வது ஒரு நபர் யாரு? தேவனுடைய அந்த அழைப்பை ஒரு முன் உதாரணமாக காண்பித்த 2வது நபர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு என்னன்னு பெயரிடுவாயாக? யோவான். எந்த யோவான்? யோவான் ஸ்நானகன். பிறப்பதற்கு முன்பதாகவே தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எஸ்பெஷலி அவரை குறித்து சொல்லணும்னா மார்க் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க அவருடைய அப்பியரன்ஸை காட்டுவாங்க. எப்படி இருக்கிறார் அவரு? ஒட்டகத்தின் ஆமா அந்த முடியினால் செய்யப்பட்ட ஆடையை தரித்திருந்தாரா. என்ன சாப்பிட்டாரு? வெட்டிக்கிளியை சாப்பிட்டாரு, காட்டு தேனையும் சாப்பிட்டிருக்கிறார். ஒரு மனிதன் இதை செய்வானா? ஒரு ஒட்டகத்துல அந்த தோளோட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு அவருடைய ஆகாரமே வெட்டிக்கிளியும் காட்டு தேனும். ஏன்னா அவருடைய அழைப்பு அப்படி. ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல ஹஷீன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹஷீன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்கிறவங்க. மெசேஞ்சர் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள்.
ஆக்சுவலா அவங்களுக்கு அடையாளம் என்னன்னா, அவங்க ஒரு போர்வை ஒன்று போட்டிருப்பாங்க, ஒரு மேலாடை ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஒரே நூலினால் நெய்யப்பட்ட ஒரு மேலாடை, ஒரு கச்சை ஒன்று கட்டுவாங்க. இப்போ கவுன் போட்டு வந்தா நம்ம என்ன சொல்றோம்? கவுன்னா நைட்டுக்கு நினைச்சுக்காதீங்க. இந்த ஐயருங்க போடுறாங்களே வெள்ளை கலர் கவுன் போட்டு ஒரு கயிறு கட்டிட்டு வந்தா அவர் என்ன சொல்லுவோம்? ஐயரு, ஃபாதரு சொல்றோமா? ஒரு குடிகாரனை கூட்டின்னு வந்து அந்த ட்ரெஸ் போட்டா என்ன சொல்லுவான்? ட்ரெஸ்ஸுக்கு தான் ஐயருன்னுவோம். புரியுதுங்களா? அந்த ட்ரெஸ் தான் அடையாளம், அந்த ஆடை தான் அடையாளம். அந்த மாதிரி இந்த ஹஷீன்ஸுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த ஒரே நூல்ல நெய்யப்பட்ட ஆடையை போட்டிருக்கிறவங்க எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால ஜனங்க அடையாளம் கண்டுப்பாங்க. அந்த நாட்கள் பார்த்தாலே தெரியும், இவரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவரு. இயேசு போய் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாம் ஜனங்கள்லாம் ஒண்ணு கூட்டிடல. அவர் சாதாரண மனிதரா போய் இருந்தா யாரும் வந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் இயேசு ஒரு ஹஷீன்ஸ். அவர் என்ன வந்திருக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிற அந்த மேல் வஸ்திரத்தை போட்டிருந்தார். அதை போட்டதுனாலதான் கடைசியில என்ன பண்ணாங்க? அந்த ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் அதை எடுத்தாங்க. ஏன்னா அது நெக்ஸ்ட் இன்னொருத்தருக்கு போனோம். அதுக்கு உதாரணம் சொன்னா, எலியா என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசி. அந்த அக்னி ரதத்துல போகும்போது எலிசாக்கு என்ன பண்ணாரு? போர்வையா போட்டாரு. அந்த போர்வை மறுபடியும் எலிசாக்கு வந்தது. சோ இது ஒரு அடையாளம். புரியுதுங்களா? இப்போ இந்த யோவான் அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்து முடியினால செஞ்ச ட்ரெஸ், அது மேல ஒரு அக்ஷின் கோட்டு, ஒரு வார்க்கச்சை கட்டிட்டு வெட்டுக்கிலேயே காட்டு தண்ணி இருக்கிறார். ஆக்சுவலா யோவான் சபைக்கு நிழல். யோவான் எதுக்கு நிழல்? சபைக்கு நிழல். 3 விஷயத்தை பார்க்கலாம்: ஒட்டகம், வெட்டுக்கிளி, காட்டுத்தேன். புரியுதுங்களா? ஒட்டகம் என்பது எதை குறிக்குது? பயணித்த ஒரு பயணி என்பதை குறிக்கிறது. வனாந்திர பயணி. வனாந்திரத்துல பயணிக்கிற பெஸ்ட் வெஹிக்கிள் எதுதான்? கேமல் தான், ஒட்டகம் தான். வனாந்திர பயணி என்பதை குறிப்பது ஒட்டகம். அப்படியே இந்த உலகம் நமக்கு என்ன கிடையாது? நிரந்தரம் இல்ல. அந்த பரம காணானை நோக்கி போறதுனால இந்த வனாந்திர யாத்திரையில நீங்கள நானா என்னவா இருக்கிறோம்? ஒரு பயணிக்கிறவர்களா இருக்கிறோம். அது ஒட்டகத்துக்கு நிழல். 2வது என்ன சாப்பிட்டாரு அவரு? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளியோட பெஸ்ட் ஃபுட் என்ன தெரியுமா? இலைகள். நம்ம சொல்றோம், நம்ம ஊர்ல இருக்கிற வெட்டுக்கிளியை பார்த்து அந்த நாள்ல வளைஞ்சிருக்கும். எது? அறுவடைக்கு கோதுமை எல்லாம் வளர்ந்திருக்கும் போது நிறைய இடத்துல தேவன் என்ன பண்ணுவாருன்னா, அந்த விளைச்சல் அழிக்கிறதுக்கு வெட்டுக்கிளிகள் விட்டிருப்பார். அது வந்துச்சுன்னா, அந்த வெட்டுக்கிளிகள், அந்த இதுல இருக்கிற வெட்டுக்கிளிகள் வந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் இத்தனை வருஷம் வச்சு சாப்பிடுற சாப்பாட்டை இது ஒரே டைம்ல அப்படி உள்ள வந்து வெள்ளத்தை கால் பண்ணி போயிடும். ஏன்னா இதுக்கு அந்த பலமான ஆகாரத்தின் மேல என்னது? அவ்வளவு நாட்டம். ஒண்ணு நல்லா அந்த சைஸுக்கு இருக்குது. போய் நெட்ல செக் பண்ணி பாருங்க. இதான் இப்பெல்லாம் எல்லாம் ஓபன் ஆகி போச்சு. இந்த மாதிரி பலமான ஆகாரத்தை என்ன பண்றது? கண்மூடித்தனமா எடுக்கிறது. அப்படியே நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இந்த பலமான ஆகாரத்தை எப்படி எடுக்கணும்? கண்மூடித்தனமா எடுக்கணும். வேணும் வேணும் வேணும், சத்தியம் வேணும் வேணும்னு எடுக்கணும். அதுதான் வெட்டுக்கிளிக்கு நிழல். அப்புறம் என்னத்தை சாப்பிட்டாரு அவரு? காட்டு தேன். தேனோட மிக முக்கியமான, அதாவது கண்மலை தேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இஸ்ரேல்ல வளர்க்கக்கூடிய தேனுக்கு மிக முக்கியமான குணம் என்ன தெரியுமா? கண்ணை தெளிவாக்கும். தேனுடைய மிக முக்கியமான குணம் கண்களை தெளிவிக்கும். அது தாவீது சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல, கண்ணை தெளிவிக்கிறதா இருக்குது. அப்படியே நம்ம இந்த பரலோக பயணியா போயிட்டு இந்த உலகத்துல ஒரு ஒட்டகத்தை போல பரலோக பயணியா இருந்து தேவனுடைய வார்த்தையை அளவில்லாமல் எடுத்துக்கிட்டா நம்முடைய கண்கள் தெளிவாகும். இயேசு சொன்னாரு, உன் கண் இருளாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிடும். சரீரத்தின் விளக்கு கண். புரியுதுங்களா? அப்போ அவருடைய அப்பியரன்ஸ்ல இவ்வளவு விஷயம் இருக்குது. யோவானுடைய அப்பியரன்ஸ்ல இவ்வளவு விஷயம் இருக்குதுன்னா யோவான் அதை அறிந்தார். தன்னுடைய அழைப்பை அறிந்ததுனால அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தார். இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் தேவனாலே அழைக்கப்பட்டவர்.
இவர் எப்படிப்பட்ட அந்த அழைப்பை நமக்கு முன்னுதாரணமா காண்பித்தார்னா, இவரை குறித்து சொல்லும் போது அப்படிதான் சொல்லி இருக்கிறாங்க. யோவான் 1:6 வாசிங்க. யோவான் 1:6. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பெயர் யோவான். அவன் பெயர் யோவான். எப்படி அனுப்பப்பட்டவனா? தேவனால அனுப்பப்பட்ட மனுஷன், அவன் பெயர் யோவான். இப்ப நல்லா கவனிங்க, இவருடைய பர்பஸ் ரொம்ப முக்கியம். நோக்கம், எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த பர்பஸ் அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யாரால அனுப்பப்பட்டவரா? தேவனாலே அனுப்பப்பட்டவர் அப்படின்னு வேதம் தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, முதலாவது நம்ம யாரால அழைக்கப்பட்டு இங்க இருக்கிறோம்ன்றது தெரிஞ்சுக்கணும். எப்படி நமக்கு ரட்சிப்பு வந்தது, எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், என்ன நோக்கம், என்ன திட்டம், யாருக்குமே கிடைக்காத ஒரு மகத்தான ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? எதுக்காக? இது ஒரு மதங்க, அதனால கொடுத்துட்டாங்க. இது ஒரு மார்க்கங்க, இந்துசம் இருக்குது, முஸ்லிம்சம் இருக்குது, ஜெயினிசம் இருக்குது, அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டி அப்படியா? இல்ல சகோதரி சகோதரி, தேவனாலே நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தேவனுடைய மூளையில, அவருடைய சிந்தையில, அவருடைய இருதயத்தின் எண்ணத்துல நீங்களும் நானும் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த ரட்சிப்புக்குள்ளாக அமர்ந்திருக்கிறோம். ஆனா தான் பவுல் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாம இருக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேட்கிறேன். புரியுதுங்களா? ரட்சிப்பை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலா இவர் என்ன பண்ணார்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இவரை குறித்து சொல்லும், வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அதாவது யோவான் ஸ்நானகன் தேவனுடைய அழைப்பை எப்படி இந்த உலகத்துல காண்பித்தார், எப்படி புரிந்து நடந்தார் அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானகன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் எது? என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம் கொடுத்தாரு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு அது தெரியுதான்னு பார்க்கறதுக்காக தான் கேட்கிற, வேற ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சாரு? மெயினா டாப் நாச் இதுதாங்க அப்படின்னு சொல்றது. சொல்லுங்க. இயேசுவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணவர் இவரு. இந்த பூமியில இயேசுவை அறிமுகப்படுத்தினவர் யோவான் ஸ்நானகன் இல்லையா? எப்படி அறிமுகப்படுத்தினா தெரியுங்களா? அதுதான் இருக்குது நமக்குரிய சத்தியம். அழைப்பு எப்படிப்பட்டதுன்றது, தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டதுன்னா, யோவான் ஸ்நானகன் தேவனால் அனுப்பப்பட்டவன். தேவன் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெயர் சொல்லி அழைச்சிட்டாரு. அவர் இந்த பூமியில என்ன செய்தார் என்றால், கிறிஸ்துவை குறித்த சாட்சி பகர்ந்தார். கிறிஸ்துவை குறித்த சாட்சி பகர்ந்தார். எப்படிப்பட்ட சாட்சி தெரியுங்களா? யோவான் 1 அதிகாரம் 9வது வசனம். யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. என்னன்னு சொன்னார் இயேசுவ? மெய்யான ஒளி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எல்லாம் புறஜாதியார். இயேசு மெய்யான ஒளி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படியான்ட்டு போயிடுவோம். கேட்கறவங்களுக்கு என்ன, ஏசாம்பா அவர் மெய்யான ஒளியாம்பா சொல்றாங்க. ஆனா இவர் எந்த இடத்துல சொன்னாருன்னா, இவரை சுத்தி நிக்கிறது யாருங்க? யூதர்கள், எபிரேயர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள். இப்படி வைராக்கியம் உள்ள ஜனங்கள் மத்தியில யோவான் ஸ்நானகன் நின்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது என்ன சொன்னாரு? மெய்யான ஒளின்னு சொன்னார். அதை எப்படி சொன்னார்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எவ்வளவு தைரியம் பாருங்க. அந்த கூட்டத்துல அங்க நின்று இயேசுவை அடையாளம் காண்கிறார். இப்படி சொல்றார். இன்னைக்கு நம்ம சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்ம இயேசு மெய்யான ஒளின்றது இல்லை. அவர்தான் வெளிச்சம், இயேசுதான் எல்லாமேன்றத நம்ம என்ன பண்றது இல்ல. தெய்வத்தை குறித்து சொல்றோமா? தேவனை குறித்து சொல்றோமா? வாலண்டியா பேசுறோமா? எத்தனை பேர் நம்ம குடும்ப கூடுகை நடக்கும் போது வெளியில இருந்து சொந்த பந்தங்களை வர வைக்கிறோம், வெளியில இருந்து ஆத்துமாக்களை வர வைக்கிறோம்? இல்லையே. நம்ம சந்தோஷத்துக்கு, நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? கூட்டம் நடத்திக்கிறோம். கிறிஸ்தவங்க மட்டும்தான் ஒன்றே பிரியாணி செஞ்சு ஒன்றே சாப்பிடுவாங்க. மற்ற இடத்துல சமபந்தி எல்லாம் போடுறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் மாறணும். அப்போ சாட்சி பாருங்க, சாட்சி பாருங்க. இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுல நடக்கிற கூட்டங்கள்ல எல்லாம் நீங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு ரட்சிக்கப்படாத உங்க நண்பரையோ உங்களுடைய சொந்த பந்தங்களையோ நீங்க கூப்பிட்டு அதுல உட்கார வைக்கணும். அதுதான் வீட்டு கூட்டம். அது அந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளால சொல்ல முடியலனால வர்றவங்க என்ன பண்ணுவாங்க?
அவங்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை, ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்கு ஏதுவா இருக்கும். அதனால வீட்டு கூட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இங்க யோவான் டிக்ளேர் பண்றாரு, இயேசுவே மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதுதான் முக்கியம். இதுதான் அழைப்பின் அடையாளமாக யோவான் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும். பாகுபாடு இல்லை. அவர் சொன்னார் பாத்தீங்களா, எந்த மனுஷனையும். அந்த வார்த்தை தான் பிரதான ஆசாரிக்கிட்ட போயிடுச்சு. உடனே போய் சொன்னோன்னு ஆசாரி ஆள் அனுப்புறான். நீ யாரு, எங்கிருந்து வந்தவன், உன் வரலாறு என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறான். அவன் வந்தவன் சொல்றான், நாங்க போய் அவர்கிட்ட ஆன்சர் பண்ணுங்க, கரெக்டா சொல்லுங்க, நீங்க யாரு. தொடர்ந்து படிச்சீங்கன்னா அது வரும். அப்போ யோவான் கொடுத்த அந்த சாட்சி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. பாகுபாடு இல்லை. இன்னைக்கு அந்த மாதிரி எந்த மனுஷனுக்கும் தேவன் ரட்சிப்பு கொடுக்கிறாரு, தேவன் சத்தியத்தை கொடுக்கிறாரு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம விரிச்சுக்கிறோம். பெயர் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பெந்தகோஸ்தேக்காரர்கள், இவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி. நம்ம அது சத்தியம் தெரிந்தவர்கள். தேவனுடைய அழைப்பினுடைய நோக்கம் கிறிஸ்துவை குறித்து நம்ம சாட்சி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? தேவ சாயல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொடுக்கணும். இதுல பாகுபாடே கிடையாது. பாகுபாடு பார்த்தீங்கன்னா யுவர் அன்ஃபிட், நீங்க அன்எலிஜிபிள், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவீங்கன்னு கனவு காணாதீங்க. தேவனுடைய நோக்கம் மனுக்குலத்தை எல்லாம் ஒன்னாதான் பாக்குறாரு. அவர் அடிக்கிற, அவர் கொடுக்கிற வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, எல்லாரும் உண்டு. ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்த அவரால் மட்டும்தான் முடியும். நம்ம வேணா சொல்லலாம், அவன் அசத்தியக்காரன், அவன் இப்படி போயிட்டான். அவனுக்காக இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, அவனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறத எப்படி பிரிக்க முடியும்? அவர் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமுமானே. புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய அழைப்பை நாம் கனம் பண்ண வேண்டும். இந்த யோவான் ஸ்நானகன் வந்து சொல்றாரு, பாகுபாடு இல்லாம எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, சாட்சி. இரண்டாவது ஒரு சாட்சி கொடுத்தாரு. யோவான் 1:12 யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவருடைய நாமத்தின யாருடைய நாமம் சொல்றாரு? இயேசுவினுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்ல முடியுமா? அந்த காலகட்டத்தில் யோசனை பண்ணி பாருங்க. எபிரேயர் நிக்கிறாரு, பிரதான ஆசாரி நிக்கிறாரு, வேதபாரகர் நிக்கிறாரு, சதுசேயர், பரிசேயர், எல்லாம் கரைச்சு குடிச்ச, வேதத்தை கரைச்சு குடிச்ச, தோராவை கரைச்சு கொடுத்த, தமீமா கரைச்சு கொடுத்த, அனுக்கம் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்க எல்லாம் முன்னாடி நிக்கிற இடத்துல அவர் சொல்றாரு, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். இதாங்க அழைப்பின் நோக்கம். அந்த டிக்ளரேஷன் பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்குது. தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இயேசுவை விசுவாசிக்கிறவன் என்னவா இருக்கிறான்? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் யாரா இருந்தாலும் தேவன் அவர்களை என்னவா ஏத்துக்கிறாரு? பிள்ளையா ஏத்துக்கிறாரு. அந்த பிள்ளைகளை நம்ம பாகுபாடு பார்க்கலாமா? இல்ல நம்ம பெருமை அடிச்சுக்கலாமா? தகுதியே இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். யோவானுடைய ஒவ்வொரு சாட்சியம் பாருங்க. இயேசு மெய்யான ஒளின்னு சொல்லி சொன்னாரு. இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய குமாரன் சொன்னாரு. அதுல 34வது வசனம் வாசிங்க. 34. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். இதுதான் ஃபைனல் டெஸ்டிமனி. இவர் தேவனுடைய குமாரன் என்று நான் சாட்சி கொடுத்து வருகிறேன். சொல்ல முடியுமா? இப்ப பெரிய வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு. ஆனா இவர் பேசின வார்த்தைக்கு மறுப்பு யாருமே தெரிவிக்கல. ஏன் தெரிவிக்கலன்னா இவருடைய நடக்கை அப்படிப்பட்ட ஒரு நடக்கை. இவர் அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவானா இருந்தாரு. இவர் பரிசுத்தவானா இருந்தனால்தான் இவர்கிட்ட ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஜனங்கள் வந்தாரு. போதாததுக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வந்து என்ன பண்ணாரு? நீதியை நிறைவேற்றணும்பா, இடம் கொடுப்பான்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷன் எவ்வளவு பாப்புலாரிட்டி பாருங்க. கல்லெடுத்து அடிக்கிறவன் கல்லெடுத்து அடிக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லும் போது அமைதியா கேட்கிறான். அப்ப அவனுடைய நடக்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. இந்த யோவான் ஸ்நானகனுடைய நடக்கை எப்படி இருக்கு? ஏன்னா இவர் எந்த சூழ்நிலையிலும் தண்ணி என்ன பண்ணிக்கல, காட்டல.
இவர் முழுக்க முழுக்க காமிச்சதெல்லாம் யாரதான் காமிச்சிருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுவும் எப்படி காட்டுறாருன்னா தேவனுடைய குமாரன் சொல்லிட்டாரு, விளக்கம் கொடுக்கிறாரு. எப்படி தேவனுடைய குமாரன்றது விளக்கம் 14வது வசனம் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ, கவனிக்கணும், மகிமையை கண்டோ, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இந்த 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரு சொல்லவே எழுதியிருப்பார் யோவான். அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன் சொல்லவே எழுதியிருப்பார். ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் சொல்லுங்க? யோவானுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஒரு டீப்பஸ்ட் கனெக்ஷன் இருக்கு. என்னது சொல்லுங்க? சூப்பர். யோவானுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. லிட்டரலா சொல்றேன், ஆவிக்குரிய அர்த்தத்தெல்லாம் உள்ள வைக்கல. 2 பேரும் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. யோவான் ஸ்நானகனுடைய சீஷர் யோவான். படிக்கிறீங்களா பைபிள? ஒரு இடத்துல என்ன பண்றாரு யோவான் ஸ்நானகன்? அவர் சொல்றாருல, அடையாளம் காமிச்சாரா இயேசுவை? என்ன அடையாளம் காமிச்சாரு? உலகத்தின் பாவத்தை தேவாட்டி குட்டின்னு 2 பேர் என்ன பண்ணாங்க? புறப்பட்டு போனாங்க. அதுல ஒருத்தர் பேதுருவுடைய தம்பி அந்திரேயா, இன்னொருத்தர் அப்போஸ்தலனாகிய யோவான். புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் இந்த யோவான் ஸ்நானகன் கிட்ட சீஷரா இருந்தாங்க. சீஷரா இருந்தும் போது யோவான் ஸ்நானகன் சொல்றாரு சீஷ பிள்ளைங்களை பார்த்து, தவறுப்பா, நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னை காட்டிலும் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டினோன்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப யாரை ஃபாலோ பண்ண போயிட்டாங்க? இயேசுவை ஃபாலோ பண்ண அனுப்புறாரு. அனுப்புறது மாத்திரமல்ல, இவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவ வந்து பேசுவாங்க. இயேசு பார்ப்பாரு, என்னப்பா பின்னாடியே வர? இல்ல நீங்க எங்க தங்கி இருக்கிறீங்கன்னு பாக்கலான்னு வரோம். படிச்சீங்க இல்லையா? எங்க தங்கி இருக்கீங்கன்னு பாக்கணும். அப்படியா? வா, தங்கி இருக்கிற இடத்துல தானே பார்க்கணும், வா. கூட்டு போய் இடத்த காட்டுறாரு, அங்க தங்குறாரு. 2 பேருக்கும் சம்பாஷணை நடக்குது. இயேசுவின் சீடராக அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள். இந்த அந்திரேயா போய் தான் பேதுரு கிட்ட சொல்றாரு, எப்பா மெசியாவை கண்டோம். புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்து இயேசுவை குறித்த சாட்சி, இயேசுவை மெய்யான வழியில சாட்சி கொடுத்தாரு. இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளையாகிற சாட்சி கொடுத்தாரு. இயேசு தேவனுடைய குமாரன்றத சாட்சி கொடுத்தாரு. அந்த 18வது வசனம் ரொம்ப ஹைலைட்டான ஒரு வசனம், யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன். அதனாலதான் தேவ ஆட்டு குட்டி. அந்த குட்டி அதை நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி மடியில சுமப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிதாவாகிய தேவனுடைய மடியில இருந்தவர் யாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவ ஆட்டு குட்டி. இப்போ இந்த யோவான் ஸ்நானகன் தேவனுடைய அழைப்பை எப்படி திறன்பட நிறைவேற்றினார்னா, கிறிஸ்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசு மெய்யான ஒளின்னு சாட்சி கொடுத்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாகிறான் சாட்சி கொடுத்தார். இயேசு தான் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சாட்சி கொடுத்தார். புரியுதுங்களா? விளங்குதா? இவருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரே ஒரு விஷயம் தான். இந்த யோவான் ஸ்நானகன் கிட்ட இயேசுவை குறித்த சாட்சி நம்ம கத்துக்கிறோம். மெயினா இவர்கிட்ட கத்துக்க வேண்டிய காரணம் என்னன்னா, அது வாசிங்க 1:27, யோவான் 1ஆம் அதிகாரம் 27. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். எனக்கு பின்வந்தும், முன்னாடி நான் வந்துட்டேன், எனக்கு பின்னாடி தான் யார் வந்தார்? இயேசு வந்தாரு. ஆனா இவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? என்னிலும் மேன்மை உள்ளவர். என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றார். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரவான் அல்ல என்றான். ஆமா, இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்ப்போம்னா, செருப்பை கழித்தது கூட ஒரு பாத்திரவான் இல்லைன்னு தன்னை தாழ்த்திக்கிட்டார் பிரதர் அப்படின்னுவோம். ஆனா இதுல ஒரு மூல அர்த்தம் இருக்குது. வேதாகமத்துல இருக்கிறதுல அடிமட்ட தாழ்மை என்னதுங்க? அடிமட்ட தாழ்மை எதுக்கு பயன்படுவாங்கன்னா, சில நேரத்துல சொல்லுவாங்களா, ஐயா நான் மண்ணியா சொல்றோமா அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல போக முடியாது, மண்ணு. அதான் சொல்றேன், மண்ணுன்று நான் நினைவு கூறுகிறேன். ஒண்ணு இல்லையா, நான் மண்ணியா.
அந்த பிரகாரம் யூதர்கள் மத்தியில அடிமட்ட தாழ்மைக்கு பயன்படுத்துற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? பாதரட்சையின் வார். பாதரட்சையின் வார், அதுதான் அடிமட்ட தாழ்மையை குறிக்கும். இதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. இதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. இதே வார்த்தைய இன்னொருத்தர் யூஸ் பண்ணிருப்பாரு பழைய ஏற்பாட்டுல. யாரு பாதரட்சையின் வார? ஆபிரகாமா இல்ல, ஆபிரகாம் தான். அந்த சோதம் குமார் ராஜாக்கள், 4 ராஜா, 5 சர்வாதிகாரம் படிச்ச ராஜா என்ன பண்ணிட்டாங்க? லோகத்தை கொண்டு போயிட்டாங்க. இப்ப அந்த சீன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யுத்தம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சுது. இப்போ அந்த ராஜாக்கள் என்ன சொல்றாங்க? எப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணுக்கா, நீ எடுத்துக்கோ, ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடுத்துருன்றாரு. அப்போ அந்த ஆபிரகாம் நிற்கும் போது யார் வரா? மல்கிசேதேக் வராரு. மல்கிசேதேக்கு கிட்ட தேவனுடைய நோக்கத்தையும் அழைப்பு தெரிந்து கொண்ட பிறகு அங்க போய் நிற்கும் போது ஆபிரகாம் யூஸ் பண்ணுவார் ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? உன் பாதரட்சியின் வாரை கூட நான் என்ன பண்ண மாட்டேன், எடுக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே இருக்குது, இருக்குது அடிமட்டமா இருக்கிறது கூட எனக்கு வேண்டாம், இதுக்கு கீழே அடிமட்டமா இருக்கிறது கூட எனக்கு வேண்டாம். ஏன்னா ஆபிரகாமை இந்த ஆஸ்தி சீமானாக்கினதுன்னு சொல்லக்கூடாது. பரலோக தேவனே என்னை சீமானாக்க மாற்றினார். இந்த காரியத்துக்காக தான் ஆபிரகாம் சொன்னார். அப்போ பாதரட்சியின் வார் என்ன அர்த்தம்? அடிமட்டத்தை குறிக்குது, தாழ்மையின் அடிமட்டம். அதனால கவனிங்க. இப்போ யோவான் ஸ்நானகர் நிக்கிற பொசிஷன் பாத்துங்க. எல்லாரும் இவர்கிட்ட என்ன பண்ண வந்திருக்கிறாங்க? ஞானஸ்தானம் வந்திருக்கிறாரு. இவரு இவ்வளவு பெருசா பேசுறாரு. யார? இயேசு பேசுறாரு. அவரே யார்கிட்ட வந்திருக்கிறாரு? யோவான் ஸ்நானகர் கிட்ட. இவர்கிட்ட சீஷர்கள் இருக்கிறாங்க, இவரை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆளுநர் அப்படியே கொஞ்சம் பெரிய கூட்டமா நமக்கு எப்படி இருக்கும்? வந்துடும். ஆனா இந்த மனுஷன் தண்ணியில நிக்கிறான், சுத்தி இவ்வளவு கூட்டம் நிக்குது. சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை கழட்டுவதற்கு நான் பாத்திரமான அல்ல. இந்த தாழ்மை வேணுங்க, இந்த தாழ்மை வேணும். எப்படி சொல்ல முடியும்? இவர் ஏதாவது நம்மளை தப்பா நினைச்சுப்பாரோ, இவங்க நம்மள அடுத்த முறை கூப்பிட மாட்டாங்களோ, இவங்க நம்மள வேற மாதிரி நினைச்சுப்பாங்களோ, நம்மளோட பெஸ்ட் ஒரு ஆள் இருக்கிறான்றது தெரிஞ்சுக்கணுமோ? இல்ல, அந்த எண்ணமே யோவான் ஸ்நானகர் கிட்ட இல்ல. சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை கழட்டுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. சகோதர சகோதரி, தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்தில் திறன்பட வாழ்ந்தவர்களை கோரேஷை பார்த்தோம். அபிஷேகத்தை அறிந்து அதன்படி செயல்பட்டார். யோவான் ஸ்நானகர் இடத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்துல சாட்சி கொடுத்தார். அடிமட்டம் அளவுக்கு தாழ்த்தி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? சாட்சி கொடுத்திருக்கிறார். புரிஞ்சுதுங்களா? கடைசியாக ஒரு நபர், யாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 3வது நபர் குழு கொடுங்க. ஆமென். அவர்தான் நம்முடைய மாஸ்டர், நம்முடைய டீச்சர், நம்முடைய குரு. அவர் அடோனாய், இயேசுவா. இயேசுதான் அந்த 3வது நபர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 1:31. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆக்சுவலா அந்த ஒரு வார்த்தை தான் இயேசு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையா தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். தூதன் கிட்ட கொடுத்து சொல்லி இருக்கிறார். இப்போ இயேசு தேவனுடைய அழைப்பின் முழு வடிவம். இயேசு தேவனுடைய அழைப்பின் முழு வடிவம். ஏன்னா நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துனுடைய நடக்கை, இயேசு கிறிஸ்துனுடைய பேச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த செயலாக்கம் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அழைப்ப இயேசு எப்படி காண்பித்தார்? அதான் முக்கியம். நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்றத அவருக்கு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் இருந்தது? உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுனா அவர் மீட்கும் பொருள். அவர் மீட்கும் பொருள். மனுக்குலத்திலிருந்து பாவத்தை மீட்டு ரட்சிக்கக்கூடிய ஒரு ரட்சகர். இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது இயேசுவுக்கு. இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டியிலும், இவ்வளவு வேலைகளிலும், இவ்வளவு பொறுப்புகளிலும் இயேசு அழைப்பை எப்படி காண்பித்தார்னா அவருடைய பேர்லயே காமிச்சிட்டார். அவருடைய பேர்லயே காண்பித்து விட்டார். அதனால்தான் நிறைய இடத்துல இயேசு தன்னுடைய பேரை வேற மாதிரி சொல்லுவார். நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நானே ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த நானே 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 நிறைய விஷயத்த சொல்லுவாரு. இப்ப அவரு ஏன் நானே நானே நானேன்னு சொல்றாருன்னா, பேர் என்னதான்?
ஒண்ணுதான். என்னது? Yes. இயேசு. இயேசுன்னா என்ன? யா ஷுகுவா, யெகோவாவின் ரட்சிப்பு. யெகோவாவின் ரட்சிப்பு தான் அவருடைய பேரு. ஆனா அந்த ரட்சிப்புல என்னென்ன இருக்குது அப்படின்றது இயேசு உலகத்துல காண்பித்தார். இந்த ரட்சிப்புக்குள்ள என்ன, யெகோவாவின் ரட்சிப்புல என்ன இருக்குதுன்றத இந்த உலகத்துல காண்பித்தவர் இயேசு. இப்ப கொஞ்சம் பாருங்க. இப்ப இயேசு யெகோவாவின் ரட்சிப்பால் தேவனுடைய அழைப்பை பெற்று இந்த பூமியில அதன் அடிப்படையில வாழ்ந்தாரா வாழலையா? வாழ்ந்தாரு, இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த பூமியில நிறைய விஷயத்தை இயேசு காண்பித்தார். அழைப்புனா இதுதான்பா, தேவனுடைய ரட்சிப்புனா இதுதான், நிறைய விஷயத்த காமிச்சாரு. செத்து போன பணத்தை உயிரோடு எழுப்பினாரு, கடல் மேல நடந்தாரு, அவமானப்பட்டாரு, அடிக்கப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, மரித்தாரு, கல்லறையில வைக்கப்பட்டாரு, அந்த இருட்டறையில 3 நாள் கழிச்சு என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுந்தார். இவ்வளவு விஷயத்தை இயேசு செஞ்சு தன்னுடைய அழைப்பை கற்றுக் கொடுக்கிறதுல நிறுத்திட்டாரான்னா நிறுத்தல. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அப்போ தேவனுடைய அழைப்பை யெகோவாவின் ரட்சிப்பாக இந்த பூமியில இன்ன வரைக்கும் காண்பித்துக் கொண்டிருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி காட்டுறாரு? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இயேசு மத்தியஸ்தர். இயேசு என்னதுங்க? மத்தியஸ்தர், மீடியேட்டர். இப்போ அவர் இந்த பூமியில வாழும்போது இல்ல, பூமியில வாழும்போது இந்த வார்த்தை அவருக்கு பொருந்தோம். ஆனா இப்போ மரித்து உயிர்த்து தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இப்போ என்னவா இருக்கிறாரு? மத்தியஸ்தரா இருக்கிறார். அப்போ அழைப்பை, யெகோவாவின் ரட்சிப்பை இன்ன வரைக்கும் நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்கிறார். என்ன தெரியுமா? அவர் மீடியேட்டர். யார் யாருக்கும்? நமக்கும் தேவனுக்கும். அதனால இயேசுவின் நாமத்துல நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம். இயேசு கிளியரா சொன்னாரு, என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். புரியுதுங்களா? அது இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, பிதா எவனுக்கு குமாரனை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் என்ன பண்ணுவாரு? குமாரனை வெளிப்படுத்துவாரு. குமாரன் பிதாவை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு தான் பிதாவை என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவாரு. இது ரெண்டுத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா கூட பிரச்சனை தான். இந்த ரெண்டுத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்ட, தேவனை மாத்திரம் தெரிஞ்சுன்னா தேவனை 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 அப்படியே ஓடணும். இயேசுவை மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா இயேசுவை 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 படி ஓடணும். அப்போ பிதாவின் சித்தமும் குமாரனுடைய சித்தமும் ஒருமனப்பட்டு வருதுதான் வார்த்தை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப குமாரனுக்குரிய ஸ்தானம் என்ன, தேவனுக்குரிய ஸ்தானம் என்ன? இத குமாரனும் தேவனும் நமக்கு வெளிப்படுத்தணும். குமாரன் வெளிப்படுத்துறது தான் இப்படி வெளிப்படுத்துறாரு. மத்தியஸ்தன். மத்தியஸ்தன் ரொம்ப முக்கியம். ஏன்னா மத்தியஸ்தனுக்குரிய பெருமை என்ன, மத்தியஸ்தனுக்குரிய மிக முக்கியமான ஸ்தானம் என்னன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இப்ப நம்ம இந்த காலகட்டத்தில் வாழ்றதுனால அந்த மத்தியஸ்தனுக்குரிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியாது. ஆனா யோபு எழுதுறாரு பாருங்க. யோபு 31ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35 வரைக்கும் வாசிங்களா. யோபு 9ஆம் அதிகாரம் 32ல இருந்து 35. நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறதற்கு, நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னை போல மனுஷன் அல்லவே. யார சொல்றாரு இப்போ? யோபு தேவனை சொல்றாரு. நாங்க அவர்கிட்ட போய் பேசுறதுக்கும் காரியங்களை பண்றதுக்கும் அவர் நம்மை போல தேவன் அல்லவே, மனுஷன் அல்லவே. ரொம்ப நல்லவன். மனுஷன் அல்லவே. எங்கள் இருவர் மேலும் யார் மேல? யார் மேல? யோபு மேலும் தேவன் மேலும் எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுநிலை பண்ணி கையை வைக்கிறதுக்கு யாரும் இல்லையா? மத்தியஸ்தன் இல்லையே. அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. தேவன் கிட்ட பேசுறதுக்கு இடம் இல்லைன்ட்டாரு. யாரு? யோபு. நம்ம எப்படி பண்றோம்? நல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவனே உனக்கு நன்றி அப்பா, ரொம்ப டயர்டு, காலையில எழுந்து ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. ஏன்? இயேசு நாமத்துல ஜெபிக்கிற ஜீவன நல்ல பிதாவே. இதை மறந்துட்டேன்.
எப்படி? மத்தியஸ்தர் இருக்கிறாரு. அதனால அந்த தேவனோட அந்த அவருடைய காரியத்தை, அந்த பயங்கரத்தை நம்ம உணரல. தேவனுடைய பயங்கரம், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அது பார்க்கலாம், செப்பரேட்டா பார்க்கணுங்க. தேவனுடைய மகிமையின் பயங்கரம் தெரியுமா? அப்படி இருக்குது. நாங்க நிறைய காரியம் இருக்கு, தேவனுடைய சித்தமானால் பார்க்கலாம். இப்போ இந்த தெய்வத்துக்கிட்ட பேசுறதுக்கு யோபுக்கு எப்படி இருக்குதான்? பயமா இருக்குது. ஒரு மத்தியஸ்தர் இல்ல, இப்ப இடமே இல்லன்ட்டாரு. இந்த மாதிரி ஒரு மத்தியஸ்தம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டாரு. புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு இயேசு உங்களுக்கும் தேவனுக்கும் நமக்கும் தேவனுக்கும் என்னவா இருக்கிறாரு? மத்தியஸ்தரா இருக்கிறார். மத்தியஸ்தரா இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இயேசு என்னவா இருக்கிறாரு? மத்தியஸ்தரா இருக்கிறார். இரண்டாவது எபிரேயர் 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இப்போ தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்துல வாழ்ந்து இப்பவும் ஜீவனுள்ளவராய் இயேசு நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது எப்படி நிரூபிக்கிறார்னா, யெகோவாவின் ரட்சிப்பு, யெஷுவா என்கின்ற அந்த பெயரின் அர்த்தத்தின் பிரகாரம் தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் என்னவா இருக்கிறாரு? மத்தியஸ்தனா இருக்கிறாரு. இரண்டாவதாக பார்க்கிறோம், மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறாரு. உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி நாம் இங்க நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னிங்கப்பான்னு சொல்லும் போது மத்தியஸ்தனா இருக்கக்கூடிய இயேசு மகா பிரதான ஆசாரியராக மாறி பிதாவின் இடத்துல என்னுடைய மகள், என்னுடைய மகன், உம்முடைய மகனா தேவனே இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இறங்குங்க சொல்லும் போது தேவன் இறங்குகிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். உணர்ந்தவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு இயேசு மகா பிரதான ஆசாரியரால் பரலோகத்துல இன்றும் செயல்பட்டு கொண்டார். யெகோவாவின் ரட்சிப்பு என்னன்றது என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இயேசு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். முதல்ல என்ன பார்த்தா இயேசு என்னவா இருக்கிறாரு? மத்தியஸ்தர். இரண்டாவது மகா பிரதான ஆசாரி. மூன்றாவது ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ரட்சிப்பையும் நீதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? ஏன்னா நம்ம மனவாட்டி. நம்ம ஏன் மனவாட்டினா அவர் மனவாளன். இயேசு மத்தியஸ்தன், இயேசு மகா பிரதான ஆசாரி, இயேசு மனவாளன். இதுதான் யெகோவாவின் ரட்சிப்பு, தேவனுடைய அழைப்பு. இந்த அழைப்பை இயேசு திறன்பட செய்து முடித்தார், செய்து கொண்டு இருக்கிறார். கலங்குதுங்களா? இப்ப நமக்கு இடத்துக்கு வருவோம். இந்த அழைப்பு நம்மளும் பெற்று இருக்கிறோம். ஏன்னா உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மள என்ன பண்ணிருக்கிறார்? தேவன் அழைத்திருக்கிறார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சோடுகளை பின்பற்றும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த மணவாளன், மத்தியஸ்தன், பிரதான ஆசாரி, மணவாளன் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் மணவாளனை பார்த்தலாம். இப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல யார மாதிரி நடக்கணும்? 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தானும் நடக்க வேண்டும் இருக்கு இல்லையா? அது ஏதோ பாஸ் ஆன மாதிரி இருக்கு. நடந்தபடியே அப்படின்றது நடக்கிறபடியேன்றதுதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். டிஎன்டியில் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நடக்கிறபடியே, இயேசு நடக்கிறபடியே நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? இந்த உலகத்துல நடக்கணுமா? அப்ப இயேசு என்ன வந்தாரு சொல்லுங்க? மத்தியஸ்தர். இப்போ பரலோகத்துக்கும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் மத்தியஸ்தர் யாரு? இப்போ அவர்தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா கிறிஸ்துவின் படி நடக்கணும்னு சொல்லி இருக்குது. இப்போ இந்த பூமியில நம்ம தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள் எப்படி நடக்கணும்? மத்தியஸ்தரா நடக்கணும். ஒரு ஆத்மாக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஆத்மாவை நீங்க தேவனிடத்துல சேர்க்கும் பொழுது மனுஷருக்கும் இந்த மனிதனுக்கும் அந்த பரலோகத்துக்கும் நீங்கள் மத்தியஸ்தனாய் இருக்கிறீர்கள். இயேசு உங்களை மத்தியஸ்தனாய் நியமித்திருக்கிறார். அவர் பெரியவர்,
நம்ம சின்னவங்க, நம்ம குட்டி, அவரு பெரியவர். புரியுதுங்களா? மத்தியஸ்தனா நீங்கள நான் என்ன பண்ணோம் இருக்கணும். இதுதான் அழைக்கப்பட்டவர். எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய அழைப்பு இப்படி. ரெண்டாவது இயேசு என்ன இருந்தாரு? மகா பிரதான ஆசாரியரா இருக்கிறார். இப்போ பாவம்னா என்ன நமக்கு தெரியும், தெரியுமா? தெரியாதா? தெரியும். பாவி தெரியுமா? சொல்லுங்க. பாவம்னா தெரியும். நீங்க பாவி தெரியுமா? பாவத்துக்கு பரிகாரம் நீங்க நம்ம தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணிக்கிறீங்க? சுத்திகரிச்சுக்கிறீங்க. ஆனா பாவியை இயேசு கிறிஸ்து கிட்ட சேர்க்க மாட்டீங்க. ஆமாங்க ஐயா, அதுதான் நானும் சொல்லுகிறேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துல வந்தார், மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கு பரலோகத்துல இருக்கிறார், நம்மையும் அழைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? ஹவுசிங் போர்டு ரட்சிப்பு கொண்டு வரணும். புரியுதுங்களா? பாவி கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிறாங்க. அந்த பாவி என்ன பண்ணணும்? நம்ம ஒரு பிரதான ஆசாரியா மாறணும். நம்ம அவர் பிரதான ஆசாரியர், நம்ம அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள். நீங்கள நான் என்னவா இருக்கிறோம்? ஆசாரி. அதான் அவர் பிரதான ஆசாரி, நம்ம ஆசாரி. இப்ப இந்த ஜனத்தை, இந்த பாவம் செஞ்சு இருக்கிற ஜனத்தை, பாவியா இருக்கிறவனை கொண்டு போய் யார்கிட்ட போய் சேர்க்கணும்? மகா பிரதான ஆசாரின் இடத்துல போய் சேர்க்கிறது தான் தேவனுடைய அழைப்பாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். மூன்றாவது இயேசு என்னவா இருந்தாரு? மணவாளன். நீங்கள நான் என்னவா இருக்கணும்? இந்த உலகத்துல மணவாளனா இருக்கணும். நீங்க மத்தவங்களை பார்க்கும்போது இவன் வேற எது சேர்ந்தவன் அப்படி பார்க்க கூடாது. கிறிஸ்து இயேசுவினுடைய மனவாட்டி, கிறிஸ்து இயேசுனுடைய மனவாட்டி, என்னுடைய மனவாட்டி, என்னுடைய உடல் சுதந்திரம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இதில் தான் பார்க்க. அதனால தான் உன்னத பாட்டுல ரொம்ப அருமையா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கோம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12-16. பொறுமையா வாசிங்க. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். புரிஞ்சுதா? என்ன கூட்டாரு? என் சகோதரியே, என் மணவாளியே. ஆக்சுவலா உன்னத புஸ்தகம் வேண்டான்னு சொல்றாங்க, பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து நலமானது என்ன பண்ணோம்? பிடித்துக் கொள்ளும். ஏன்னா முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் அதுல என்ன இருக்குது? இது நீங்க நம்ம சொல்லலாம், உலக ரீதியா டிக்ளேர் பண்ணலாம். ஆனா நிறைய ஆவிக்குரிய ரகசியங்கள் இதுல இருக்குது. ஏன்னா சாலமோனுக்கு அவருடைய கடைசி நாட்கள் எழுதுறது, அவருக்கு அந்த வெளிச்சத்தை தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு? கொடுத்திருக்காரு. அதனால்தான் என் சகோதரியே, என் மணவாளியே. இப்ப இயேசு சொல்றது மணவாட்டியை பார்த்து என்ன சொல்றாரு? என் சகோதரியே, என் மணவாளியே. இப்ப இந்த உறவு முறையை பார்க்கும்போது எப்படி இருக்குது? பல்கரா இருக்கு இல்லையா? ஒரு சகோதரத்துவத்துல இருக்கிறவங்க எப்படி மனைவி ஆக முடியும்? பல்கரா இருக்கா? ஆனா கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரனா இருக்கிறதுனால நமக்கு என்னவா இருக்கிறாரு? மூத்த சகோதரரா இருக்கிறாரு. ஆனா அதே மூத்த சகோதரரா இருக்கிறவரு அவருடைய வருகையில வரும்போது அவர் என்னவா மாறுறாரு? அப்ப நம்ம என்னவா மாறுறோம்? இதை தாங்க சொல்றாரு, என் சகோதரியே, என் மணவாளியே. பெண்பால்ல சொல்றாரு பாருங்க, ஆண்பால்ல சொல்ல, பெண்பால்ல சொல்றாரு. ஏன்னா ஸ்திரீ என்பது சபையை குறிக்கிறது. புரியுதுங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எப்படி இருக்குதான்? நீ அடைக்கப்பட்ட தோட்டம், நல்லா இருக்குது தோட்டம். ஆனா என்ன பண்ணி இருக்குது? லாக் பண்ணிருக்கு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று இருக்குது. நீரூற்றை பார்க்காதபடி என்ன பண்ணி இருக்கிறாங்க? மறைவு கட்டி இருக்கிறாங்க. முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கு. கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குது. ஆனா தண்ணி என்ன பண்ண முடியாது? எடுக்க முடியாது, மூடப்பட்டிருக்கு. இது ஒன்னுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தேவன் சித்தமானால் பார்க்கலாம். புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். மணவாட்டி சபை இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. இந்த உலகத்தின் ஆத்ம தாகத்தை தீர்க்கக்கூடிய ஜீவ தண்ணீர் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இயேசு சொன்னார் இல்லையா? தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன். இப்ப நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருக்கிறாரா? நம்ம சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஜீவ தண்ணீரை குடிச்சிட்டு இருக்கோம், இன்னும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தாகமா இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு, அடைக்கப்பட்ட தோட்டம், எதுவுமே செய்யறது இல்லைங்க. ஆனா நான் சத்தியம் தெரிந்தவர்கள், நாம் தேவனுக்குள்ளானவர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது தெரியுமா உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். உண்மை என்னவென்றால் இப்படிதான் இருக்கிறோம். நெக்ஸ்ட், உன் தோட்டம் மாதுளை செடிகளும், அந்த தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதான்? மாதுளை செடி, அருமையான கனிமரங்களும், மருதொன்றி செடிகளும்,
நலத செடிகளும் நலதமும் குங்குமமும் வசும்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. எப்படி இருக்குதா? சிங்கார வனம். என்ன இருக்குது? ரெண்டு விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு, சாப்பிடுறதுக்கு கூடிய எல்லா கனியும் இருக்குது. இன்னொன்னு, வாசனை தரக்கூடிய எல்லா பொருளும் எங்க இருக்குது? அடைக்கப்பட்ட தோட்டம். அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள இருக்கு. ஆனா நீ எப்படி இருக்கிற? சிங்காரமான வனமா இருக்கிற. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லிபனோனில் இருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லா தண்ணியும் இருக்குது. மீட்கும் பொருள்ன்ற தண்ணி இருக்குது, ஆயிரக்கால அரசாட்சின்ற தண்ணி இருக்குது, நரகம்ன்ற தண்ணி இருக்குது, எல்லாம் சத்தியத்துக்குரிய எல்லாம் தண்ணியும் இருக்குது. சுந்தர வனம். ஆனா என்ன ஆகல? அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் சொல்றேங்க அப்படியே. வாடையை எழும்பு. என்னவா வாடையை? வாடகை என்னங்க? வாசனை. இப்ப நீ அடைக்கப்பட்டிருக்கிற, ஆனா உன்னுடைய வாசனை என்ன பண்ணோம்? எழும்பணும். தென்றலே வா. தென்றலை காத்து வெளியில வரட்டும். கந்தக பிசின் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. இப்போ இயேசு வந்து அந்த கனிகளை புசிக்கணும், அந்த வாடைகளை நுகரணும், அந்த கந்தக பிசின் தைலத்தோட மனம் வீசணும். இப்படி ஒன்னோடு ஒன்னா ஆகணும். அதுக்கு என்ன நீ பண்ணணும்? என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. என் சகோதரியே, என் சகோதரியே, என் மணவாளியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளை கோலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சை ரசத்தை என் பாலோடு குடித்தேன். சிநேகிதரே புசியுங்கள், புசியுங்கள். பிரியமானவர்களே குடியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள். பூர்த்தியாய் குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். வாடையை எழும்பு, வாடையை எழும்பு, எழும்பு. தென்றலே வா. வா. நீங்க ஏன்சிக்கணும் சகோதர சகோதரி. மணவாளன் அப்படின்றதுக்கு இந்த வசனத்தை வச்சு டெவலப் பண்ணுங்க. நிறைய ரகசியங்கள் இருக்குது. அந்த இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு. போய் படிச்சு பாருங்க. அவ்வளவு விஷயங்களை இந்த பேரால சாலமோன் எழுதியிருக்கிறார். ஆகையினால இயேசு மணவாளன். நீங்கள் இந்த பூமியில அந்த மணவாளனை பின்பற்றுகிற மணவாளனா இருக்கிறோம். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை, இங்க இருக்கக்கூடிய மணவாட்டிகளை யாருக்கு அனுப்பணும்? பெரிய மணவாளனுக்கு அனுப்பணும் சகோதர சகோதரி. அதற்காக தான் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப தேவனுடைய அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, முதலாவது கோரேஷ் இடத்துல பாக்குறோம். தேவனால் அழைக்கப்பட்ட அழைப்பில் அவர் என்ன பண்ணார்னா, அபிஷேகத்தை அறிந்து புரிந்து அதன்படி ஆலயத்தை கட்டினார். இன்றைக்கு இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த தேவன் வாசம் செய்கிற ஆலயத்தை கட்டணும். மற்ற ஆலயங்களை என்ன பண்ணணும்? ஜனங்களை கர்த்தரிடத்துல கொண்டு வரணும். இரண்டாவதாக யோவான் ஸ்நானகன் தேவனுடைய அழைப்பை எப்படி வெளிப்படுத்தினார்னா, இந்த பூமியில கிறிஸ்து இயேசுவை குறித்த சாட்சியாக சத்தமாக அவர் இருந்தார். தாழ்மையுள்ள ஒரு கேரக்டரோட என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தாரு. நீங்களும் நானும் நமக்கு உள்ளது ஒண்ணுமே இல்லை. இயேசுவை குறித்து கொடுக்கிற சாட்சிக்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம நுகர்கிறோம், மூச்சு காத்து விடுறோம்னா இயேசுவை பத்தி சொல்லலாம், அவரை குறித்து தியானிக்கத்தான், அவரை குறித்து செய்வதற்காக தான். இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? யோவான் ஸ்நானகனை போல கிறிஸ்துவை குறித்த சாட்சி கொடுக்கணும். மூன்றாவது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, யெகோவாவின் சாட்சி, யெகோவாவின் ரட்சிப்பு. இயேசு இந்த பூமியில யெகோவாவின் ரட்சிப்பு என்னன்னு காட்டினாரு? ரட்சிப்பை அறிந்திருக்கிற நம்ம, இயேசுவின் ரட்சிக்கப்பட்டு யெகோவாவின் ரட்சிப்பை அனுபவிக்கிற நம்ம இந்த பூமியில தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாய் இந்த ரட்சிப்பை பறைசாற்றுவர்களாய் இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இதற்குரிய நடக்கைகளை நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.